அப்பா இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறா? இன்னைக்கு சைதாப்பேட்டை வடகரியும் செட் தோசையும் செய்ய போகிறோம். சைதாப்பேட்டை வடகரி செய்யறதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் நல்லெண்ணெய், சீரகம், பெருஞ்சீரகம், தாளிக்கிறதுக்கு தேவையானது பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதிபத்திரி, கடல் பாசி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, வீட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு, பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின தக்காளி. இது வடக்கான மாவு. இந்த மாவை மிக்சியில் அரைச்சிட்டு இட்லி குண்டானில் வச்சு வேக வைக்கணும். கடலப்பருப்பை குறைன்னு அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிடணும். அரைச்சி அதை எடுத்து கொட்டி இந்த மசாலாலாம் அதில் கலந்து இட்லி பானையில் வைக்கணும். பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடணும். 1 ஸ்பூன் சீரகம், உப்பு ஒரு அரை, பெருங்காயத்தூள். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வானலில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வடையாக கூட தட்டி போடலாம். ஒன்று ஒன்றா வைக்கணும். இதே மாதிரி தட்டி வச்சு ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேம்லேயே வைக்கலாம். இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது இந்த கடலைப்பருப்பு தான். அது ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி இட்லி குண்டானில் வச்சு வேக வச்சது. சில பேர் இதை வடையாக கூட தட்டி போட்டு செய்வாங்க. நாங்கள் எண்ணெய் நிறைய ஆகக்கூடாதுன்றதுக்காக அவிச்சு செய்கிறோம். இதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கடாய் வச்சு கடாய் சூடான உடனே எண்ணெயை ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஏலக்காய், பட்டை, லவங்கம் அந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டுடுறோம். போட்ட உடனே பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், ஒரு சீரகம், ஜீரகம் 1 ஸ்பூன். வெங்காயத்தை போடலாம். இப்போது வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கணும். அது கண்ணாடி பதம் வந்த பிறகு தான் தக்காளியே போடணும். அதுக்கு முன்னாடி போடக்கூடாது. கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகா 4 போட்டிருக்கேன். 4 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசல்லாம் போயிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்க வேண்டியது தான். இப்போ உப்பு போடணும். சின்ன ஸ்பூனில் ஒரு ஃபுல்லாக ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். பார்த்துக்கின்னு அப்புறமே கரம் மசாலா ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போ தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வீட்டு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா அதில் பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம். காரம் அதிகமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். வதங்கின உடனே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நாங்கள் ஒரு 4 கிளாஸ் போட்டிருக்கோம். இந்த தண்ணி ஊற்றின உடனே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதித்து
எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த உதுத்தி வச்சுருக்க வடையை எடுத்து கொட்டணும் இல்லை. ஆமாம், இது நல்லா கொதிக்கணும். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அதை எடுத்து கொட்டி வடகறி வந்து முடிச்சிடணும். அவ்வளோதான். என்னப்பா கடாயை குக்கரை வச்சுட்டா? கடாயில் பண்ணாக்கா பத்தாது அது, அதனால் பெரிய பாத்திரமாக வேணுன்றதுக்காக அதில் வந்து கொதிச்சதை எடுத்து இதில் கொட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அந்த உதித்து வச்சதெல்லாம் இப்போ இடத்துல போடணும். இந்த மாதிரி கொதிக்கும் போது இந்த ஸ்டேஜில் தான் வந்து அந்த உதித்தி வச்ச வடையை போடணும். இதில் வடையை கொடுங்க. தூள் பண்ண வடையெல்லாம் இதில் போட்டாச்சு. போட்டு இது நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே 5 நிமிஷம் எல்லாம் வந்து சிம்மில் வந்து எல்லாம் ஒன்று சேரணும். அதனால் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வச்சு நல்லா வதக்கி கிளறி விடணும். கிளறி விட்ட உடனே வடகறி தயாராகிடும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்பயே சூப்பராக இருக்கா? சைதாப்பேட்டை வடகறி தயார். இது மேலே வந்து கொத்தமல்லி மட்டும் தூவிக்கினா போதும். டிங் 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 டிங். சூப்பரான சைதாப்பேட்டை வடகறி தயார் தயார். இந்த சைதாப்பேட்டை வடகரியும் செட் தோசையும் வந்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்ப்ரைஸ் பண்ணாதவங்களாம் சர்ப்ரைஸ் பண்ணாதான் எங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் அதை பண்ணுங்கள். முதல்ல ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, அமோகமாக வாழுங்க. நன்றி.